உக்ரைனின் ஒடேசா துறைமுகத்திலிருந்து புறப்பட்ட சரக்கு கப்பல் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் இந்திய மாலுமிகள் 4 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் ஒரு இந்தியர் படுகாயமடைந்துள்ளார். உக்ரைனின் ஒடேசா துறைமுகத்தில் இருந்து தானியங்களை ஏற்றிக்கொண்டு MV கோல்டன் லியோ என்ற வணிக கப்பல் புறப்பட்டது. இந்த கப்பலில் மொத்தம் 17 ஊழியர்கள் இருந்தனர். இதில் 5 பேர் இந்தியர்கள் ஆவர். கப்பல் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே ரஷ்யா ஏவுகணைகளை ஏவி இந்த கப்பலை தாக்கியதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது. இந்த பயங்கர தாக்குதலில் கப்பலில் தீப்பற்றி எரிந்தது. இந்த தாக்குதலில் கப்பலில் இருந்த 4 இந்தியர்கள் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். மற்றொரு இந்தியர் படுகாயமடைந்த நிலையில் மீட்கப்பட்டு அங்குள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மீதமுள்ள மாலுமிகளை மீட்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இதனிடையே இந்த கொடூர தாக்குதலுக்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கண்டனம் தெரிவித்துள்ளது. வணிக கப்பல்களை குறிவைத்து தாக்குவது, அப்பாவி பொதுமக்களின் உயிரை பணயம் வைப்பது மற்றும் சர்வதேச கடல்சார் வணிக சுதந்திரத்திற்கு முட்டுக்கட்டை போடுவது போன்ற செயல்கள் முற்றிலும் கண்டிக்கத்தக்கவை. இதுபோன்ற தாக்குதலை உடனடியாக தவிர்க்க வேண்டும் என வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.